ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சேத்பட் எக்கோ பார்க். ஆமாங்க, இதைத்தான் இந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா வருத்தப்படுவீங்க. என்னடா சிட்டிக்கு நடுவில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நம்ம இன்னைக்கு வந்த இடம் தான் சேத்பட் எக்கோ பார்க். எதுக்குடா இவ்வளோ பெரிய பில்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்ம உள்ளே போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க. உள்ளே என்ட்ரு ஆனவுடனே பார்த்தா இவ்வளோ பெரிய லேக்கு, சிட்டிக்கு சென்டரில் இவ்வளோ பெரிய லேக்கா பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிங் எல்லாம் கூட இருக்குது. அங்கே பாருங்கள், அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே போட்டிங்ஸ் எல்லாம் கூட இருக்குது. போட் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு போயிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த லேக், இந்த பிளேஸில், இந்த பில்டிங்கில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுழல் அப்படின்னு சொல்லிட்டு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஈவெண்ட்டோட லான்ச் ஃபங்க்ஷன் வந்து இங்கே தான் நடத்துனாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதே லேக்கில் தான் வந்துட்டு லைட்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஈவெண்ட்டோட லான்ச் ஃபங்க்ஷன் வந்து காட்டினாங்க. யூஸ்வலாக வந்து திரையில் காட்டுவாங்க ட்ரைலரு. இதில் வந்து இந்த ஈவெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த லேக்கில் லைட்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஈவெண்ட் நடத்துனாங்க. ஸோ ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. அண்ட் இதே இடத்துல வந்து ஒரு ரீசெண்டாக இன்னொரு வெப் சீரிஸில் கூட இந்த லொக்கேஷன் வச்சு 2-3 சீன் வந்துருந்துச்சு. சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டா எந்த பக்கம் போகிறது, ரைட்டில் போகிறதா லெஃப்டில் போகிறதான்னு தெரியல. அவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், அதான் தெரியும் பாருங்கள். இவ்வளோ பெரிய இடம் சிட்டிக்கு நடுவில் லேக்கு வித் வாக்கிங் ஸ்பேஸோட இப்படி இருக்குன்றது பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரானோன்னு இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகே, நம்மளும் ஒரு வாக்கிங்கை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக கிளம்பியாச்சு. வாங்க நம்ம உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். ஓகேவா, இப்போ நம்ம ரைட்டா லெஃப்டா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம லெஃப்டில் திரும்பியிருக்கோம். லெஃப்டில் திரும்பிட்டு ஆமாம் இப்படி வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி ரைட் சைடில் தான் அந்த போட்டிங் இருக்குது. இந்த இடமே பச்சை பசேர்னு அழகாக ஃப்ளவர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃப்ளவர்ஸோட அருமையாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே நம்ம வாக்கிங்கில் வந்து இப்போ மிடில் ஆஃப் த பார்க்குக்கு வந்திருக்கோம். இதோ பாருங்கள், இருந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த லேக்கு. உள்ளே என்ட்ரானவுடனே லெஃப்டில் திரும்பி ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு வழியாக போட்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம போட்டிங்க்கு போகிறோம் அப்படின்ற ஆர்வத்தில் வந்து நம்ம நடந்த தூரம் தெரியல. பிகாஸ் அவ்வளோ பெரிய இடம் அது. அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அவங்க அவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு ரவுண்டு நடந்து வந்திருக்கோம் இங்கே பிகாஸ் போட்டிங்க்காக. அதுதானே ஸ்பெஷலாக இந்த இடத்துக்கு. ஸோ அதுதான் பாருங்கள், இதுதான் வந்து ஒரு தனி தீவு மாதிரி தெரியுது. ஒரு வழியாக நம்ம போட்டிங் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி போட்ஸ் எல்லாம் வந்து சில போட்டு ரவுண்ட்ஸில் போயிருக்கு, அதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அது வந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்து நம்ம போக முடியும். ஸோ ஒரு போட்டு வந்துருச்சு. நம்ம போட்டில் போகிறதுக்காக ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். போட்டிங் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. இதுதான் வந்து நம்ம அந்த தரையிலேருந்து அந்த போட்டு நிற்கிற இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இதுதான் போகணும். நடுவில் வந்து சின்ன கேப் இருக்குது. அதை பார்க்கும்போது தான் லைட்டாக வந்து தண்ணி பார்க்கும்போது லைட்டாக பயமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே அவருக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போட்டுக்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அது வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம போட்டில் நம்ம அப்படியே கிளம்புவோம். பிரதர்ஸ் வந்து அடுத்த போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம போட்டு இன்னும் வரல. ஸோ அந்த நடுவில் அந்த ஐலாண்டில் வந்து யாரோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏதோ கொக்கு மாதிரி தெரிஞ்சுது. சரி நம்ம போட்டில் போயிட்டு நம்ம பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டேன். ஒரு வழியாக இப்போ போட்டில் ஏறியாச்சு. இப்போ நம்ம அந்த ஐலாண்டு கிட்ட வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்களா, கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்கிற மாதிரி
சென்னை சிட்டிக்குள்ள இவ்வளோ பெரிய லேக்கு, அந்த லேக்குக்கு நடுவில் ஒரு தீவு மாதிரி இருக்குது. அதில் வந்து பாருங்களேன், இப்போ தான் ஒரு கொக்கு பறந்து போச்சு. நம்ம ஏறினது பெடல் போட்டு, ஸோ நாமளும் பெடல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு வகையாக ஜாலியாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பெடல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ தூரம் பெடல் பண்ணுறது. இந்த தம்பி பாருங்கள், ரொம்ப கேஷுவலாக பெடல் பண்ணிட்டுருக்காரு. நமக்கு தான் வந்து நாக்கு தள்ளிருச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்களா, அவர் ரொம்ப கேஷுவலாக பெடல் பண்ணிட்டுருக்காரு. நமக்கு தான் வந்து பெடல் பண்ணுறது புதுசு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு ஜாலியான ஒரு ரைடு தான், ட்ரிப்பு தான். ரொம்ப மெமரபுளான என்ஜாய்மெண்ட்டான ஒரு ட்ரிப்பு தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடமே அவ்வளோ இயற்கையாக பச்சை பசேல்னு பறவைகளோட ரொம்ப மனதுக்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதை பார்க்கும்போது. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி போட்டுக்கார அண்ணன் வந்து ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு திருப்பி வந்து கரைக்கு கொண்டு வந்து விட போகிறாரு. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரிப்பு முடிய போகிறோம் அப்படிங்கிற வருத்தத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் பெடல் பண்ண முடியல, எனர்ஜி இல்லை, நாக்கு தள்ளிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் இங்கே போகும்போது பெடல் பண்ணுறதுக்கு தயாராக போய்க்கோங்க. பட் இது ஓவராலாக ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு தான். இது ஒரு நல்ல ட்ரிப் சென்னை சிட்டிக்குள்ளே. சூப்பர். இதான் பாருங்கள் லைஃப் ஜாக்கெட். இங்கே தான் வந்து நம்ம எல்லாம் கழட்டி லைஃப் ஜாக்கெட் வச்சுட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்தாச்சு. ரொம்ப தூரம் நடந்ததுனாலையும் பெடல் பண்ணதுனாலையும் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே லொக்கேஷனில் உள்ளேயே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே டிஷ்ஷஸ்மே செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கே ரெஸ்டாரண்ட் இதோ இங்கே வந்துடுச்சு ரெஸ்டாரண்ட். சரி, நாம் வந்துட்டோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் மேலேருந்து வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இது டாப் வியூ. அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அப்படி ஒரு வியூ இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு வேளையில் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ரெஸ்டாரண்ட் உள்ளே இருந்த வியூ பாருங்களேன். இது ஆக்சுவலி ஓப்பன் ரெஸ்டாரண்ட். இங்கிருந்து வியூ பாருங்கள். நம்ம அந்த போட்டிங் ஏறணும் பார்த்தீங்களா, அந்த இடம் அப்படியே தெரியுது. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் பார்த்தா பக்கத்துலேயே கேமிங் இருந்துச்சு குழந்தைகளுக்காக. அப்படியே வந்து பசங்களுக்கும் வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் 2-3 கேம்ஸை விளையாட வச்சுட்டு ஜாலியாக நம்மளும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஒரு விசிட்டை போடுங்க, ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். பபாய். என்ன மக்களே, வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஆன் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பபாய்.